ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த இயற்கை நமக்கு நிறைய கிஃப்டை கொடுத்துருக்குது. அப்படி கொடுத்த கிஃப்ட்ல ஒண்ணுதான் பறவைகள். அந்த பறவைகள்ல ஒன்னான மைனாங்கிற பறவையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மைனாங்கிற பறவைக்கு இங்கிலீஷ்ல காமன் மைனா அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல அதுக்கு வேற நிறைய பேர் இருக்கு. நாகனவாய், அப்புறம் அம்மானி குருவின்னு சொல்லுவாங்க, நாட்டு மைனான்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த மைனா வெவ்வேறு பேர்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் வேற வேற பேர்ல கூப்பிடப்படுது. இந்த மைனா என்ன சைஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 29 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய உடம்பு, ஒரு 110 இருந்து 120 கிராம் 130 கிராம் எடை இருக்கக்கூடிய அளவுள்ள பறவை தான் இந்த மைனா. இந்த மைனா ஆண் பறவை பெண் பறவை ரெண்டுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டும் பார்த்தா இது ஆண் இது பெண்ணுன்னு நம்மளால வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மைனா கிராமம் நகரம் அப்படின்ற வேறுபாடு இல்லாம எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் பரவலா காணப்படக்கூடிய பறவை தான். நீங்களும் உங்க வீட்டுக்கு வெளியில போய் ஒரு அரை மணி நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மைனாவையாவது நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மைனா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க காகம் சிட்டுக்குருவி மாதிரி மக்களோட மக்களா கலந்து வாழக்கூடிய பறவை தான். இது எப்பவுமே கூட்டமா எல்லாத்தோடையும் சேர்ந்து வாழக்கூடிய ஒற்றுமையா வாழக்கூடிய பறவை தான் இந்த மைனா. இது என்ன மாதிரி இடங்கள்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரத்தோட பொந்துகள், பெரிய பெரிய மரங்கள்ல எல்லாம் பொந்துகள் இருக்கும் இல்லையா, அந்த மர பொந்துகள்ல, அப்புறம் பாறைகளோட இடுக்குகள்ல, அப்புறம் கட்டிடங்களோட மறைவான பகுதிகள்ல, அப்புறம் கூடு பெட்டிகள்ல கூட மைனாக்கள் தங்கும். அது மட்டும் இல்ல, வேற பறவைகளோட இடத்த கூட இது அபகரிச்சுக்கிட்டு அதுல கூட வாழும். வேற பறவைகள் கூடு கட்டிட்டு அங்க இருந்து போயிடும் இல்லையா, அந்த பொந்துகள் காலியா இருக்கும்ல, அந்த பொந்துகளை கூட இது என்ன பண்ணும், தன்னோட இருப்பிடமா மாத்திக்கும். அந்த மாதிரியான தன்மை கொண்டதான் இந்த மைனா. இது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனோட தலை, அதாவது அந்த மண்டை நல்ல கருப்பு கலர்ல இருக்கும். அதனோட உடம்பு பாத்தீங்கன்னா நல்ல பழுப்பு நிறத்துல, அதாவது டார்க் பிரவுன்ல அதனோட உடல் இருக்கும். அதனோட வாலுக்கு அடியில வெள்ளையா இருக்கும். அதனோட இறக்கை பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளை நிற திட்டு இருக்கும். அது பறக்கும் போது பாத்தீங்கன்னா மைனாவோட இறக்கையில அந்த வெள்ளை நிறம் நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, இதனோட முக்கியமான பியூட்டியே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனோட அழகு. அந்த பீக் நல்ல மஞ்சள் நிறத்துல இருக்கும். அதனோட கண்ணை சுத்தியும் நல்ல மஞ்சள் நிறத்துல இருக்கும். அதனோட கால்களும் மஞ்சள் நிறத்துல இருக்கும். பாக்குறக்கே இந்த மைனா பாத்தீங்கன்னா பிரவுன் கலர், எல்லோ கலர், ஒயிட் கலர்ல அந்த பேட்சஸ் இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கக்கூடிய பறவை தான் இந்த மைனா. இந்த மைனா எப்படி கத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீச் கீச்சுன்னு எப்பவுமே கத்திக்கிட்டே இருக்கும். அதுவும் காலையில நேரமும் சாயந்தரம் நேரமும் பாத்தீங்கன்னா இதுங்க கூட்டமா இருக்கும். தங்குறதுக்கு வரும். நைட் ஆனா எல்லாம் அதனோட இடங்கள்ல தங்கும் இல்லையா, மரங்கள்ல பாத்தீங்கன்னா கீச்சு கீச்சுன்னு ரொம்ப சத்தம் போடக்கூடிய கும்பலா இருக்கக்கூடிய பறவை. இந்த மைனாக்கள் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒப்பொலி எழுப்பும். அதாவது வேற பறவை மாதிரியான சவுண்ட கூட கொடுக்கும். சில ஆபத்தான சமயத்துல பாத்தீங்கன்னா வேற பறவைகளை மாதிரி கத்தி அதை ஏதாவது ஒரு பறவை கொல்ல வருது அப்படின்னா அதை டைவர்ட் பண்றதுக்காக அது என்ன பண்ணும் அப்படின்னா வேற பறவைய மாதிரி ஒலி எழுப்பி அதுகிட்ட இருந்து தப்பிக்கும். அதனால இதை ஒரு மிமிக்ரி பேர்டுன்னு சொல்லுவாங்க. இது பேசும் பறவை, பாடும் பறவைன்னு சொல்லுவாங்க. பாடும் பறவைன்னா சினிமா பாட்டெல்லாம் பாடாது, ஆனா அழகா குரல் எழுப்பக்கூடிய ஒரு அழகான பறவை தான் இந்த மைனா. இந்த மைனா என்னெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூச்சிகள், பழங்கள், சில சமயம் தேன் கூட குடிக்கும்னு சொல்லுவாங்க பூக்கள்ல இருந்து. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா வகையான உணவுப் பொருட்கள், நம்ம வேண்டாண்டு வீசி எறிகிற உணவுப் பொருள், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் எல்லாமே சாப்பிடுவோம். சில சமயம் பாத்தீங்கன்னா பல்லிகள், பூரா, வெட்டுக்கிளி, ரொம்ப பிடிச்ச உணவே வெட்டுக்கிளி, இந்த மாதிரியான எல்லா வகையான தாவர விலங்கு எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய ஒரு அனைத்துண்ணி பறவை தான் இந்த மைனா. இந்த மைனா எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரே துணையோட தான் வாழும். ஒரு துணை அது இறந்து போயிடுச்சுன்னா தான் அடுத்த துணையை தேடும். அது பார்க்கும்போது ஆண் பறவை பெண் பறவை ரெண்டுமே எப்பயும் ஒற்றுமையா இருக்கும். அந்த மாதிரி ஒரே துணையோட வாழக்கூடிய மைனா தான் இந்த மைனா. இது எத்தனை முட்டைகள் இடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 இருந்து 6 முட்டைகள் வரைக்கும் இடும். 6 முட்டைகள் வரைக்கும் இட்டு அது எத்தனை நாள் அடை காக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 இருந்து 18 நாள் வரைக்கும் அடை காக்கும். அந்த பெண் பறவை தான் உட்கார்ந்து அடை காக்கும். ஆண் பறவை அதுக்கு பக்கத்துல வெளியில பாதுகாப்பா அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்குவோம். அந்த நேரத்துல வேற ஏதாவது பறவைகளோ இறைக்கொல்லி பறவைகளோ வந்ததுன்னா அதை ஆக்ரோஷமா துரத்தி, இது எங்க ஏரியா, இதுல உள்ள வராது அப்படின்னு சொல்லி துரத்தி விரட்டி அடிச்சு அதை பாதுகாப்பா அடை காக்கிறதுல எந்த டிஸ்டர்ப் இல்லாம பாத்துக்கும் அந்த ஆண் மைனா.
அதே போல அந்த குஞ்சுகள் வந்து 18 நாளுக்கு அப்புறம் அந்த முட்டையில இருந்து குஞ்சுகள் வந்ததுக்கு அப்புறம் அது முழுசா வளர்ச்சி அடைகிறதுக்கு 22 இருந்து 24 நாள் ஆகும். அதுக்கப்புறம் அது வளர்ச்சி அடைஞ்சு அது வந்து அந்த பொந்துல இருந்து அதனோட இடத்துல இருந்து வெளியில வந்து ரெக்கைகளை விரிச்சு பறக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல எல்லா மைனாக்களும், அந்த அப்பா அம்மா மைனா மட்டும் இல்ல, கூட இருக்கிற எல்லா மைனாக்களும் அதை ரொம்ப உற்சாகப்படுத்தி அதை பறக்கிறதுக்கு துணை புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இந்த பறவைகள் உலகங்கிறது ரொம்ப அழகானது. நீங்க எல்லாம் ஒவ்வொரு பறவையும் பார்த்து பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பறவைகள் ரொம்ப பிடிக்கும். இந்த பறவை இப்படி மைனா வந்து இவ்வளவுதானா அப்படின்னா, இது நமக்கு எந்த விதத்துல பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்துது. நம்மளை சுத்தி நிறைய பூச்சிகள் இருக்குது. நமக்கு நன்மை செய்யற பூச்சி, தீமை செய்யற பூச்சி நிறைய இருக்கு. விவசாயிகள் எல்லாம் கேட்டீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பூச்சிகள் தொந்தரவு கொடுக்குது. அந்த பூச்சிகளை எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த பூச்சிகளுடைய அளவை குறைச்சு விவசாயத்துக்கு நல்ல துணை புரியுது. அது மட்டும் இல்லாம விதை பரவுதலுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடங்களுக்கு இந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டு கொட்டைகளை போடுது இல்லையா, அதனால விதை பரவலுக்கு துணை புரியுது. அது மட்டும் இல்லாம இரைக்கொல்லி பறவைகள், அதாவது இந்த பருந்து, கழுகெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன சாப்பிடும், இந்த மாதிரி சின்ன சின்ன பறவைகள், பூச்சிகள், விலங்குகளை சாப்பிடும் இல்லையா, அதுக்கு உணவாகி உணவு சங்கிலியிலையும் அது ஒரு பங்காற்றுதுன்னு சொல்லலாம். அப்புறம் பெரிய பெரிய மலர்கள்ல அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவி புரியுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கால்நடைகள், இந்த ஆடு மாடுகள் எல்லாம் இந்த மைனாக்கள் உட்கார்ந்துருக்கும். அது எதுக்குன்னா அது மேல ஒட்டி இருக்கிற அந்த ஒட்டுண்ணி பூச்சிகளை எல்லாம் அது சாப்பிட்டு அந்த கால்நடைகளுக்கும் தொந்தரவு வராம காப்பாத்துது. இவ்வளோ நன்மை செய்யக்கூடிய மைனாவை பத்தி இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. மறுபடியும் வேறொரு பறவையை பத்தி மீண்டும் பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.